ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6-6:30 மணி இருக்கும். தன்னோட புடவெல்லாம் கசங்கி பூவெல்லாம் கசங்கி ஒரு மாதிரி சோர்வாக டயர்டாக வந்து தன்னோட ரூமில் அப்படியே பெட்டு மேலே பொத்துன்னு விழுந்தாலாம் கமலா. அப்போது அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா இவ்வளோ டயர்டாக வர? இல்லை, அந்த அளவுக்கு வேலை, அதனால் டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொன்னாலாம். அப்போ அவங்க வீட்டு வாசலில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், பனியனோட கழுத்தில் கரிச்சி கட்டின மாதிரி பீடி பிடிச்சின்னு லுங்கி கட்டின்னு நின்றுட்டு இருந்தான். அப்போது கமலா அவங்க அம்மா கிட்ட அவன் எதோ சொல்லியிருக்கான். அவங்க கேட்டுன்னு வந்துட்டு கமலா கிட்ட சொல்கிறாங்க, உள்ள ஒருத்தன் வந்திருக்கான், வெளில நின்றுட்டுருக்கான், கூப்பிடுறான், போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கமலா சொல்கிறான், இல்லைம்மா இப்போ தான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் காலையில் வரேன்னு சொல்லிவிடு, இப்போ முடியாதுன்னு சொல்லிவிடு, இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, காலையில் வரேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொன்னலாம். இல்லைம்மா அப்படிலாம் சொல்ல முடியாது, யார் எப்போ வந்து கூப்பிட்டாலும் நம்ம போய் ஆகணும், நம்ம தொழில் அந்த மாதிரி, நம்ம போய் தான் ஆகணும், கொஞ்சம் போயிட்டு வா, உடம்பு வலி பார்க்காம போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். சரின்ட்டு என்ன பண்ணலாம், மறுபடியும் மூஞ்சிலாம் கழுவிக்கிட்டு வேறு பூ மாற்றிக்கின்னு புடவை சரி பண்ணிக்கிட்டு அந்த ஆள் வந்து அந்த ரிக்ஷாவில் கையை காமிச்சானா, போயிட்டு அந்த ரிக்ஷாவில் ஏறி கமலா போயிட்டான். மறுநாள் வந்து கமலாவோட அம்மா மறுநாள் காலையில் தண்ணி சுட வச்சுட்டு இருந்தாங்க அடுப்பில் குளிக்கிறதுக்கு. அப்போது கமலா வந்தாலாம். காலையில் நைட்டு போனவ காலையில் தான் வந்தாலாம். வந்து மறுபடியும் ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்தாலாம். அப்போது அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, கமலாவோட அம்மா, என்னாச்சு, போன காரியம் என்னாச்சு, எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து 1500 கொடுத்தாங்க, நைட்டு 1500 கொடுத்தாங்க, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த கிராமத்து மருத்துவச்சியான கமலா. தேங்க்யூ.